சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம வீட்டு மாடி அந்த கீழே இறங்கக்கூடிய படிக்கட்டுகள் அதில் உட்காந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் திருஷ்டிகள் அகலணும் அப்படின்னு சொன்னால் சாம்பிராணி போடுறோம். இந்த சாம்பிராணியே எல்லாத்துக்கும் பொருந்துமா? திருஷ்டி அகன்றது அப்படின்னு சொன்னால் எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துடுமா? இப்போது நகை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, இன்னும் நிறைய இருக்குது இல்லையா? பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவீங்க, கணவருக்கு பதவி உயர்வுக்கு ஆசைப்படுவீங்க. இப்படி எவ்வளோ இருக்கே நம்ம எதிர்பார்ப்புகள். அதை அத்தனையுமே நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாம்பிராணி அதற்கு முறையாக நாம் பயன்படுத்தணும். இன்றைக்கி காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதாவது நான் எல்லா சாம்பிராணியும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கலந்து வச்சுருக்கேன், அதை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன், இது சரியா முறையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு தோணித்து, எனக்கு இதை நம்ம ஒரு பதிவாக கொடுக்கணும். ஏன்னா எந்த சாம்பிராணி கூட எதை கலந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதன்படி நாம் பயன்படுத்தும்போது தான் அதற்குரிய பலனை நாம் பெற முடியும். சில சாம்பிராணியை அப்படியே பயன்படுத்தணும், அதுக்கு கூட எதையுமே நாம் சேர்க்கக்கூடாது, தனியாக பயன்படுத்தணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை இல்லையா? இந்த வாரம் முழுக்க இந்த சாம்பிராணிகளை எதுக்கு கூட எதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு பதிவாக கொடுத்துட்றேன் ஒரு வாரத்துக்கு. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வாங்கி அந்த சாம்பிராணியை ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா சௌகரியமும் எல்லா வளமும் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். எந்த பொருள் கூட எந்த பொருள் சேர்க்கணும் அப்படின்றது இருக்குது இல்லையா? இந்த பொருள் கூட இந்த பொருள் சேர்த்து சாப்பிடக்கூடாது, இந்த பொருள் கூட இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? இது உணவுப் பொருளில், மருந்து மாத்திரைகளில் மட்டும் கிடையாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணிகளில் இதற்கும் பொருந்தும். சரி, இப்போது முதல்ல இந்த வெண்கடுகு, குங்கிலியம், இந்த 2 இதை தனித்தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. காலையில் வெண்கடுகு, மாலை நேரத்தில் குங்கிலியம். இதை ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வீட்டில் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த வெண்கடுகு கண் திருஷ்டியை போக்கக்கூடியது. இந்த குங்கிலியம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய விஷப்பூச்சிகள், வண்டு, கொசு, பூரா, இந்த சிறுபாம்பு இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது. குங்கிலிய சித்தர்னே ஒருத்தர் இருக்கார், குங்கிலிய சாமியார்னு சொல்லுவோம். அவர் குங்கிலியத்தை சிவபெருமானுக்கு சாத்தியே மோட்சம் அடைந்தவராம். அந்த மாதிரி இந்த குங்கிலியத்துக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது. நாம் பயன்படுத்தக்கூடிய மங்கள பொருட்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு சித்தர்கள், ஒரு மகான்கள் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த வகையில் இந்த வெண்கடுகு, அந்த குங்கிலியம், இந்த 2 தனித்தனியாக பயன்படுத்துங்க. வெண்கடுகை காலையில் பயன்படுத்துங்க, குங்கிலியத்தை மாலை நேரத்தில் பயன்படுத்துங்க. குங்கிலியம் ஏன் மாலை நேரத்தில் பயன்படுத்தணும்? அதாவது மாலை நேரத்தில் விளக்கு வச்ச பிறகு இந்த இருட்டில் பூச்சி பூட்டெல்லாம் உள்ளே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த குங்கிலியத்தினுடைய புகை உங்களுக்கு துணையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலை அப்படின்றது இருக்கும் இந்த சாம்பிராணி போடும்போது. அது எல்லா சாம்பிராணிக்குமே பொருந்தும். அதனால் இந்த வெண்கடுகு மற்றும் குங்கிலியம் இதை வாங்கி தனித்தனியாக டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வெண்கடுகு, குங்கிலியம் 2மே நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதோ அல்லது யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம் ஒன்று மிக்ஸ் பண்ணி தவறாக பயன்படுத்தாதீங்க சாம்பிராணியை. உங்களை வழிநடத்த நான் இருக்கேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நிரந்தரமான ஒரு உயர்வான நிலைக்கு கண்டிப்பாக வர முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களை நல்லபடியாக வழிநடத்த நான் இருக்கேன். சரிங்களா? சரி, இப்போது இந்த வெண்கடுகு, குங்கிலியம் 2த்தையுமே வாங்கி பயன்படுத்திகிட்டே வாங்க. நாளைக்கு இந்த சாம்பிராணியில் எந்த 2 சாம்பிராணியை மிக்ஸ் பண்ணால் என்ன பலன் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.